இப்ப நீங்க பாக்குற இந்த கோவில்ல இருக்கிற மூலவர் லிங்கத்தை இங்க இருக்கிற ஐயருங்க யாருமே தொடாமலே தான் பூஜை செய்வாங்களாம். ஏன்னா இங்க இருக்கிற சிவபெருமான் தீண்டா திருமேனியாக காட்சியளிக்கிறாரு. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த சிவலிங்கத்தை இதுவரைக்குமே யாருமே தொட்டதே கிடையாதாம். ஏன்னா இந்த சிவலிங்கம் பாத்தீங்கன்னா சுயம்புருவமா தானா உருவானது. இந்த மூலவர் லிங்கம் பருவத்திற்கு ஏற்ப வருடத்திற்கு 2 முறை நிறமாறக்கூடிய தன்மை உள்ளது. இந்த கோவிலுக்கும் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல தவளை பாம்பு போன்ற விஷவாயுக்கள் எதுவுமே வாழாதான். இந்த மூலவர் லிங்கத்துக்கு பூஜை செய்யற அந்த ஐயர் அந்த குளத்துல குளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கோவில் உள்ளே வரணுமா. கோவில் உள்ள வந்தா கூட இங்க வர்ற பக்தர்களை யாருமே தொடக்கூடாதான். அப்படி தொட்டால் கூட மறுபடியும் அந்த குளத்துல போயிட்டு குளிச்சது வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க சிவபெருமானுக்கு பூஜை செய்யணுமா. ஆனா மூலவர் லிங்கத்தை இந்த ஐயர் தொடவே கூடாதான். இன்னமும் இந்த கோவிலை பத்தின நிறைய அதிசயங்கள்லாம் இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்குன்னா சென்னையில இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது.